வணக்கம் நண்பர்களே. பச்சை பசேல் வயல்வெளி தெரியுது இல்லையா? அங்கங்க இந்த பச்சை பசேல் வயல்வெளி எல்லாமே காவிரி ஆறுக்குள்ள மக்கள் வந்து விவசாயம் செஞ்சிருக்காங்க. தூரத்துல தெரியுது காவிரி ஆறு. இந்த இடம் வந்து மேட்டூர் அணையோட நீர்பிடிப்பு பகுதியில் நம்ம போயிருக்கோம். இதை ஒட்டி இந்த வியூ பாயிண்டை ஒட்டி அழகிய ஒரு பழங்கால பெருமாள் கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோயிலை பார்க்கறதுக்கு தான் இந்த காணொலியில் இப்போ வந்திருக்கோம். வழக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு ஊருக்கு நம்ம போறோம்னா நம்ம ஏற்கனவே டிவிலையோ செய்தித்தாள்லையோ யாராவது சொல்ல கேட்டோ உள்ள மிக பிரபலமான கோயிலுக்கு தான் போவோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் அந்த ஊரில் நிறைய கோயில்கள் பிரபலமான கோயில் இருந்திருக்கும். ஆனால் வெளியுலகத்துக்கு அப்படி ஒரு கோயில் இருக்குன்னு மற்ற ஊருக்காரர்களும் மற்ற மாவட்டத்துக்காரர்களும் தெரியாமல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு கோயில் தான் நான் பார்க்க வந்திருக்கோம். இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சூர் மட்டக்கல் சென்றாய பெருமாள் கோயில். இதில் அமைவிடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்ணாகரம், தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் வட்டத்தில் தான் அமைஞ்சிருக்கு. குறிப்பா நாகமாரி பரிசல் துறையிலிருந்து மேச்சேரி செல்லும் சாலையில் மேட்டூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதியை ஒட்டியவாறு இந்த கோயில் அமைகிறது. இப்போ மேட்டூர் டேம் வந்து தண்ணி ரொம்ப ஃபுல்லா இருந்தது, ரப்பா இருந்ததுன்னா இந்த கோயிலுக்கு பின்னாடி வரைக்கும் தண்ணி இருக்கும். இந்த கோயில்ல ஒரு அழகிய ஆஞ்சநேயர் புடைப்பு சிற்பம் இருக்கு. அந்த புடைப்பு சிற்பத்தை தான் நம்ம பார்க்கிறோம். பக்கத்துல சமீப காலங்களில் வைக்கப்பட்ட சில சிலைகளையும் பார்க்க முடியுது. இந்த கோயில் வந்து இந்து அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கு. அதே மாதிரி வந்து இந்த பகுதியில் வந்து திருமணங்கள் செய்வது பெரும்பாலும் இந்த கோயில் தான் செய்வாங்க. இந்த ரொம்ப இந்த பகுதியில் இந்த பூச்சூர் மட்டக்கல் பெருமாள் கோயில் ரொம்ப ரொம்ப புகழ் வாய்ந்த கோயில். இந்த பகுதியில் ஒருவேளை நீங்க மேட்டூர் அணை பகுதியை ஒட்டிவாறு இந்த நாகமரை பரிசல் துறை இந்த பகுதியெல்லாம் போறீங்கன்னா இந்த பூச்சூர் மட்டக்கல் பெருமாள் கோயில் கண்டிப்பாக போயிட்டு வாங்க. இந்த பகுதியில் இது மிகவும் பிரசித்தம் பெற்ற கோயில்னு சொல்லலாம். இது ஒரு பழங்காலத்து கோயில் தான். 2002 கும்பாபிஷேகம் பண்ணும்போது அந்த பழைய கோயில்கள் எல்லாம் ஓரளவுக்கு இடிச்சுட்டு புதுசாக தூண்கள் வச்சு சிமெண்ட் தூண் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த கோயில் உள்ள பழங்கால சிற்பங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் பழங்கால சிற்பங்கள் இந்த கோயிலில் செதுக்கப்பட்டிருந்தது. இப்போ கோயிலில் பெருமாள் தரிசனம். இந்த காணொலியோட நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிராமிய கோயில்கள் ஒரு சில கிராமங்களில் ஊருக்கு தெரியாம ஒதுக்குப்புறமா அமைந்துள்ள கோயில்கள் அந்த ஊர்ல பிரபலமா இருக்கும். ஆனால் மற்ற ஊர்க்காரங்களுக்கு தெரியாது. ஒருவேளை அவங்க இந்த ஊர் பக்கமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் அமையும்போது இந்த கோயில்களையும் இந்த இடத்தையும் அவங்க பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்திற்காக தான் இந்த காணொலி பதிவு செய்யப்பட்டிருக்கு. மேட்டூர் அணை நிரம்பி இருக்கும் காலகட்டத்தில் இந்த பகுதிக்கு நீங்க வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அவ்வளவு சிறப்பா இருக்கும் இந்த இடம். யாரோ வந்து ஏதாவது பண்ணியிருப்பாங்க இல்லையா, உபயங்கள் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, உபயதரர் இருந்திருப்பாங்க, அவங்களுடைய கல்வெட்டு. இது வந்து ரொம்ப பழைய கல்வெட்டுல 1977-78 வாக்குல இந்த கல்வெட்டு வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதே போல தகடூர் நாட்டில் அறியாத பகுதிகளை, பிறர் அறியாத பகுதிகளை அறிந்து கொள்ளும் வகையில் மற்றும் ஒரு காணொலியில் பதிவு செய்து சந்திப்போம். நன்றி, வணக்கம்.